அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இப்போ ஒரு கோழி ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்பதை பார்க்கும் பொழுது உடனடியாக அந்த குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் கீழே வைத்து பாதுகாத்து கொள்ளும். அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார். இந்த தாய்க்கோழி எப்படி குஞ்சுகளை பார்த்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருப்பார். சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பயம், குழப்பம், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து வரும்போது கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கும். எத்தனை சத்துருக்களின் கிரியைகள் நமக்கு எதிராக வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு ஒரு அடைக்கலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த செட்டைகளின் கீழே இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது சங்கீதம் 57:1 விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே அடைவேன். அப்போ தீமைகள் நம்மை எதுவுமே செய்ய முடியாது, சத்துருக்களின் கிரியைகள் நம்மை தொட முடியாது. அதே போல் சங்கீதம் 63:7 நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஒரு களி கூறுதல். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பிரச்சனைகள், போராட்டங்களின் நிமித்தமாய் அவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். அதே போல் மல்கியா 4:2 செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் வேதனை, வியாதிகளினால், பல வியாதிகளினால், நீண்ட கால வியாதிகளினால் வேதனை. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நம்ம அவருடைய செட்டைகளின் கீழ் வரும்போது நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். அதே போல் ரூத் 2:12 பார்க்கும்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். இன்றைக்கு ஒருவேளை வேதனையோடு, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை உண்டாகுமா, எனக்கு இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்குமா, அவ்வளோ போராட்டத்தோடு இருக்கிறேனே, அவ்வளோ சத்துருக்களின் கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையில் நான் புரியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் ஆண்டவரே, பயம் நிறைந்த சூழ்நிலை இருக்கிறேன் சொன்னால் ஆண்டவர் அவருடைய சிறகுகளின் கீழே உங்களை மூடி மறைப்பார். அவருடைய செட்டைகளின் கீழ் உங்களுக்கு ஆரோக்கியமும் இருக்கும், நிறைவான பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே, புரியாத பாதையிலே, ஆண்டவரே, எங்கள் அறியாத வழியிலே நாங்கள் போய்கொண்டிருந்தாலும் என் ஆண்டவர் எங்களுக்காக நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. பயம் நிறைந்த சூழ்நிலைகள் தான் ஆண்டவரே, போராட்டம் நிறைந்த சூழ்நிலைகள் தான், ஆனால் உம்முடைய செட்டைகளின் கீழ் எங்களுக்கு அடைக்கலம் உண்டு என்கிற நம்பிக்கை நீர் கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலைகள் உண்டானாலும், சத்ரு உங்களை சோதிக்கும்படி, சத்ரு உங்களை வீழ்த்தும்படி பல காரியங்களை கொண்டு வந்தாலும் பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய செட்டைகளின் கீழே உங்களுக்கு அடைக்கலம் உண்டு. God bless you.